வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? என்னடா பஞ்சாப் சுட்டாங்க. எம்ஐ ஒரு காலத்துல எல்லா டீமுக்கும் பண்ணதை இப்ப எம்ஐக்கே பண்றானுங்க. கடப்பாறை கடப்பாறை கடப்பாறைய கழட்டி கொடுத்துட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் 2 விக்கெட் போனாலும் குண்டன் கிரிக்கெட் சூப்பரா ஆடினா, 100 போட்டான். அப்புறம் நவம்பீரும் சூப்பரா ஆடினான். பஞ்சாபுக்கு வந்து ஒரு ஒரு லக் இருக்கு. 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சும் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. சேஸ்ல கிங்கா இருக்கிறாங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் டாஸ் தோத்தாங்க. அதுவும் ரகானி நம்ம கேகேஆர் கூட மழை பெஞ்சு அதையும் கெடுத்துருச்சு. சேஸ்ல சேஸ்ல வந்து கிங்கா இருக்காங்க. பஞ்சாப் வந்து பஞ்சாப் கிங்ஸா இருக்கிறாங்க. அண்டு வேற மாதிரி தெரியுது எனக்கு. போன வருஷம் ஃபைனல் வந்ததும் சரி, இந்த வருஷமும் சரி, பிளே ஆஃப்ஸ்ல 2 டீம் வந்து ஆல்ரெடி சைன்டு. ஒன்னு வந்து பஞ்சாப், இன்னொன்னு ஆர்சிபி. இப்ப அந்த கடைசி 2 டீமுக்கு தான் போட்டியே. பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்த்தேன்னா 4th பிளேஸ்ல இருக்கிறவனும் 8th பிளேஸ்ல இருக்கிறவனும் ஒரே பாயிண்ட் தான். ரன் ரேட் மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஸோ இனிமேல் அந்த பாட்டம் இருக்கிற டீம்ஸ் எல்லாமே ரன் ரேட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு அடிச்சு நகர்த்திட்டாங்க. 16.3 பால், அதாவது 17வது ஓவர் முடியும் போதே மேட்சை முடிச்சிட்டாங்க பஞ்சாப். அது வந்து பயங்கரமான கேமா இருந்தது. மிடில் ஓவர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு வெரி வெரி வஸ்ட் பவுலிங் சேஞ்சஸ் வந்து அடிக் பாண்டியா வந்து ரொம்ப வஸ்டான சேஞ்சஸ் வந்து பண்றாரு. நம்மளாலதான் தீபக் சகாரு அவரு கொஞ்சம் விழுகல. மும்பை பிச்சா அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. சாண்ட்னரை ஏன் உட்கார வச்சாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. சாண்ட்னர் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல கூட இல்ல. மேபி அவர் இன்ஜூர்டா அந்த மாதிரி எதுவும் கேள்விப்படல. 2 மேட்ச் வாங்கினதுமே சாண்ட்னர் உட்கார வைக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் மற்ற டீம்ஸ் பண்ணும்போதுதான் சிஎஸ்கே வந்து பேக் பண்ணுவாங்க பயங்கரமா. சாண்ட்னரை நம்மளும் ரொம்ப நாள் வெளியில உட்கார வச்சிருக்கோம். ஆனா உள்ள இருந்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கோம். பட் ஆனா சாண்ட்னர் ஆடி இருக்கணும். ஸ்பின்னரே இல்ல. எடுத்த ஃபர்ஸ்ட் 2 விக்கெட்டும் ஸ்பின்னர் தான் எடுத்தாரு. மும்பைக்கு ஆடும் போது பஞ்சாப் பேட்டிங் அப்போ 2 விக்கெட்டும் ஸ்பின்னர் தான் எடுத்தாரு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து கையில இருந்தது விக்கெட்டு. பும்ரா கேட்ச் விட்டது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி மிஸ்ஸா இருந்தது. பிரப்சிம்ரன் சிங் ஒரு மாதிரி கம்மிங் டேஸ்ல இந்த ஐபிஎல்ல சூரியவன்சி டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங்கு இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது தனியா எடுத்து பார்த்தானா பிரப்சிம்ரன் சிங்கும் நம்ம ரஜத் பட்டிதாரும் பேட்டிங்ல வேற மாதிரி ஆடிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரைட் ஹேண்டர்ஸ் டிலைட் டு வாட்ச் அப்படிங்கிற மாதிரி. அது நல்லா இருக்கு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் எலகன்ட் பிளேயர்ஸ். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நல்லா ரசிப்பாங்க. பயங்கர ஏஸ்தட்டிக்கா இருக்கும் பேட்டிங்ல. பட் ஆனா நம்ம ரைட் ஹேண்டர்ஸ்ல பார்க்கும்போது ரஜத் பட்டிதாரும் பிரப்சிம்ரனும் ஆடும்போது அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த கவர்ஸ்ல ஒரு ஷாட் அடிப்பாரு. புல்லட் மாதிரி போகுது பாலு. யாரடி அடிக்கிற பும்ராவை என்னப்பா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் வெரி டிசப்பாயிண்டிங் பும்ரா இன்னைக்கும் விக்கெட்லெஸ். நிறைய ஆக்வர்ட் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு மும்பை கிட்ட. ஒரு ஒரு ஸ்ரேயாஸ் வந்து கண்டினியூஸா 2 6 அடிச்சுட்டு அவுட் ஆகுறப்போ அந்த ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் ஆயிருக்க வேண்டியது. நவம்பீர் விட்டுருவா அப்படி கைக்குள்ள. கிரவுண்ட்ல ஏதோ பஞ்சாயத்து. நவந்தீர் மட்டும் விடல. இது சகல் விட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இடையில ஒரு பால் ஷர்துல் தாக்கூர் போட்ட பால் வந்துட்டு பாட்டம் ஆஃப் தி பேட்ல பட்டு எட்ஜ் போகும்போது இவர் அந்த ஸ்பின்னர் போட்டார்ல, மும்பை ஸ்பின்னர், அவர் பேர் டக்குன்னு வாய் வரல. அவருமே பாலை பார்க்கவே இல்லை. இது எந்த மாதிரி தெரியல. அது என்னமோ லைட்ஸ் வந்து நிறைய பேர் அந்த லைட்ஸ் தான் காட்டிட்டு இருந்தாங்க. அது என்ன இஷ்யூன்ட்டு கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. அதனால நிறைய ஃபீல்டிங் மிஸ்ஸஸ் இருந்தது. அவ்வளவு இருந்தும் டாப் எனக்கு தெரிஞ்சு இப்ப சீசன்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேட்ச் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து. ஆக்சுவலா ஸ்ரேயஸ் ஐயர் பிடிக்கல, கேட்ச் பிடிச்சி கொடுத்துட்டாரு. அது வந்து சரியான சேவ்னு வேணா சொல்லலாம். அவருக்கு அந்த கேட்ச் போகாது. பை டிஃபால்ட்டா ரூல்ஸா அந்த கேட்ச் வந்து அவருக்கு சமர்ப்பணம் இல்ல. பட் ஆனா சரியான, அதாவது உனக்கு யாருல பால புடிச்சு திரும்பி தூக்கி வீசுறதெல்லாம் வந்துட்டு ஸ்ரேயஸ் என்ன 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 ஃபார்ம்ல இருக்கீங்க, என்ன உடம்புல பேய் இது பூந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கேட்ச் இல்லைன்னா மும்பை 210 220 கன்ஃபார்ம். ஒரு 30 ரன் என்ன, ஒரு 17வது ஓவர்ல ஜெயிச்சவங்க 19வது ஓவர்ல ஜெயிச்சிருப்பாங்க. பட் மும்பை வந்து பும்ரா ஒரு 6 அடிப்பாரு ஸ்ரேயஸ். அப்பவே வந்துட்டு மும்பையோட ஷோல்டர்ஸ் எல்லாம் டவுன், ஃபீல்டர்ஸ் எல்லாமே ஆஃப் மைண்டடா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. சரி எத்தனாவது 17வது ஓவர்ல முடிப்போமா இல்ல 15வது ஓவர்லயே முடிப்போமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஒன் சைடட் மேட்ச் மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் எல்லாமே தூக்கி சாப்பிட்டாங்க பிரப்சிம்ரன். அண்ட் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல குவிண்டன் டிகாக்ஸ்னு ஒருத்தன் வந்து 100 ரன் அடிச்சுட்டு போயிருக்கான். ஞாபகமே இல்லை யாருக்குமே. சேம் அதே மும்பைலயும் 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு. ஆனா அதை விட குவிக்காவும் பயங்கர எஃபெக்டிவாவும் இருந்தது பஞ்சாபோட அதே சேம் 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப் தான். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா கூப்பர் கான்லி வந்து இன்னைக்கு ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுவாருன்ட்டு.
ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு ஒரு செகண்ட் ஃபீல்டில் ஆடி 50க்கு அப்புறம் ஒரு ஆக்சிலரேட் ஒன்று பண்ணாரு. மேட்ச் ரொம்ப சீக்கிரமா முடியிருக்குண்டான காரணமும் அதுதான். நான் பிரப்சிம்ரனோட 100க்காக வெயிட்டிங்க பார்த்தா நம்மளால 20 ரன் அடிச்சு போயிட்டார். 66 அடிச்சு ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சு போனதுனால பிரப்சிம்ரன் 100 கிடைக்கல. பட் எனிஹவ் 80 பிரப்சிம்ரன் கிரேட் டிலைட் டு வாட்ச். சரி, அதேதான் நானும் சொல்லாண்டது. ரொம்ப சூப்பரா ஆடினானுங்க. இந்த ஆட்டிடியூட் ரெண்டு டீமுக்குமே ரெண்டு வைஸ் வர்ஸா வந்துச்சு ஆட்டிடியூட். இவங்க ஆட்டிடியூட் ரொம்ப அப்பாவும் அவங்க ஆட்டிடியூட் ரொம்ப டவுனாகவும் இருந்துச்சு மேட்ச்ல. பஞ்சாபோட ரொம்ப ஹை ஆட்டிடியூடா இருந்தாங்க. பார்க்கவே கொஞ்சம் இவங்க தானடா ஆடிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. இது ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செஷன் போயிடலாம். பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் ஆப்வியஸா பிரப்சிம்ரன் சிங். பிரப்சிம்ரன் சிங் தான் கொடுக்கணும். ஆக்சுவலா மும்பை ஜெயிச்சிருந்தா அங்க போயிருக்கோம் கொண்டென்டிக்கு. ஏன்னா அவனு சூப்பரா ஆடினா கொண்டென்டிக்கு. ஏன்னா 12 for 2ங்கிறப்போ அங்க இருந்து வந்து ஒரு 100 அடிக்கிறது வந்து சூப்பரான விஷயம் அது. பட் அன்லக்கி. இல்ல, எண்ட் ஆஃப் தி டே வந்து 195 ரன் அடிச்சு அதுல ஒரே ஒருத்தர் 110 ரன் அடிச்சிருக்காரு. எக்ஸாக்டா 60 பால்ஸ் பிடிச்சாரு. 10 overs 110ங்கும் போது 11 ரன் ரேட்ல அவர் ஆடி இருக்காரு. அதர் 10 ஓவர்ஸ்ல நீங்க 80 தான் அடிப்பீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அவங்க ஒன்னும் பெரிய விக்கெட்லாம் லாஸ் பண்ணவே இல்லை. பாட்டம் ஃபயர் ஆகல. லாஸ்ட் 4 overs மும்பை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தவற விட்டாங்க. இல்ல அவங்க பேட்டிங் சரியா ஆடலன்னு சொல்றதை விட இவங்க பவுலிங் நல்லா போட்டாங்க பஞ்சாப். பவுலிங் நல்லா பவுலிங் எல்லாருமே நல்லா தான் போடுவாங்க. நம்ம வந்து ஆக்சுவலா மும்பை பவுலிங் நல்லா போடல. பேட் பால்ஸ் தான் நிறைய போட்டாங்க. அதான் நான் சொல்றேன். அதான் ரெண்டு டீமுக்கு டிஃபரன்ஸ் பவுலிங் தான். மும்பையோட பவுலிங் வந்து ஒர்க் ஆகல. அதான் பஞ்சாப் வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு டீமா செட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆன் பேப்பர் நீ பார்த்தானா வந்து ஓகே நல்ல நேம்ஸ் தான். யாருமே வந்து பெரிய ஒரு பும்ரா மாதிரி ஒரு பெரிய பேரு அந்த மாதிரிலாம் பஞ்சாப்ல ஸ்ரேயஸ் ஒருத்தர் தான். பட் ஸ்ரேயஸுமே வந்துட்டு இந்தியா டீம்ல இல்ல. ஓகேவா? சோ அது ஒண்ணு. இன்னொரு கன்சர்ன் என்ன, நம்ம இந்தியன் டீம் T20ல வேர்ல்டு கப் ஜெயிச்ச பிளேயர்ஸ் யாருமே ஷைன் பண்ண மாட்டேங்கிறாங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. திலக் வர்மா என்ன ஆச்சு? திலக் வர்மா எப்படின்னு தான் இருக்கு. பும்ரா விக்கெட்லெஸ் ஆவா 5 மேட்சஸ் ஆவா. ஆப்வியஸா மும்பை ஜெயிக்கணும்னா பும்ரா விக்கெட் எடுக்கணும். பும்ரா வேற டிஃபெண்ட் பண்ணி ஆடல, அட்டாக்கிங் போறாங்க. பும்ராவை அடிக்கிறானுங்க. பும்ராவை ஆமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூரியவன்சி அடிச்சாரு. அடுத்து இவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பும்ரா விக்கெட்லெஸ்ஸா போனாலே எக்கானமி 6ல முடிக்கும் போது அது வேற பஞ்சாயத்து. இப்போ 8க்கு மேல போறாரு. 10.4 சம்திங் 41 ரன்ஸ் ஆவரேஜா 8க்கு மேல போறாரு. அது வந்து கொஞ்சம் பேட் சைன்ஸ் எனக்கு தெரிஞ்சு. டீம் கொஞ்சம் செட் ஆச்சுன்னா, மும்பை டீம் கொஞ்சம் செட் ஆச்சுன்னா, அவங்க வந்து ஒரு செட்டா விளையாண்டாங்கன்னா, மைண்ட் ஒரே மாதிரி கொஞ்சம் காமா அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு விளையாண்டாங்கன்னா சூப்பரா போடுவாங்க. பும்ராவோட கூட கம்பெனிக்கு ஆள் வேணும். ஒரு ஆள் தனியா என்ன பண்ண முடியும்? ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். KKR vs GT vs KKR. குஜராத் டைட்டன்ஸ் vs KKR. பாட்டம் ஆஃப் தி டேபிள்ல இருக்காங்க KKR. எந்த சயின்ஸும் இல்ல ஜெயிக்கிறது. இல்ல சயின்ஸ் இல்லன்னு சொல்ல முடியாது. அவங்களும் இந்த மும்பை மாதிரி தான். அவங்களுக்கு வந்து ஆளும் இல்ல, கான்பிடென்ட்டும் இல்ல. மும்பைக்காச்சும் ஆள் இருக்கு, இவங்ககிட்ட ஆளும் இல்ல, கான்பிடென்ட்டும் இல்ல. அதை பத்தி பெருசா என்ன சொல்றது இல்ல. GT ஒன் சைடா ஜெயிச்சுட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். GT ஜெயிக்க போறாங்க. ஆப்வியஸா சுபங்கில் வந்துட்டு திரும்ப ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு. அகைன் சுபங்கில் வந்து பயங்கரமா ஷைன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா அங்கேயும் வந்து டாப் ஆர்டர் 3 பேர் 4 பேர் அடிச்சாதான் உண்டு. கீழே யாரும் மிடில் ஆர்டர் யாரும் அடிக்கிறது இல்ல. இது கிளென் பிலிப்ஸ் என்னதான் பண்றாருன்னு தெரியல. பாவம் மனுஷன். பேட்டிங் கொடுக்குறாங்க, 2-3 பால் அவுட் ஆயிட்டு வெளியே வந்துடுறாரு. பாப்போம் நாளைக்கு என்ன பண்றாங்கன்னு. எடுக்கட்டும் டைம் எடுக்கட்டும். கிளென் பிலிப்ஸ் வந்துட்டு ஃபீல்டுல நமக்கு அந்த வித்த கட்டு வரல. அது காட்டினாலே பைசாவை சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ 2 பேரும் GTக்கு தான் போறோம். சரி, நாளைக்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் யாரு? என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் வந்து பட்லர். ஐ கோ வித் கில். இல்ல பிரசித் கிருஷ்ணா பர்பிள் கேப் ஹோல்டர். இம்பாக்ட்ல கொண்டு வராங்க பிரசித் கிருஷ்ணாவை. எப்படி என்ன ஒரு தைரியம். சரி, நாளைக்கு ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் எவ்வளவு வரும்னு நினைக்கிறேன்? நாளைக்கு ஆக்சுவலா கொஞ்சம் பெரிய கிரவுண்டு. இஃப் ஜிடி பேட் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 180 to 200 இல்ல 190 to 200 வந்துரும். ஜிடி பேட் ஃபர்ஸ்ட். KKR இருந்தானா 160 பிலோ எதிர்பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் ஒரு 180 ல இருந்து 190 தோணுது. யார் பேட் 180 ல இருந்து 190 அடிப்பாங்க. யாருக்கு அபோவ் 200 போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு என்னன்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸே வரதில்லை. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.